ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கிளாஸ் 7ல் கஃப்தான் நைட்டி எப்படி மார்க் பண்ணிவிட்டு எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு வந்து ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மாடல் நைட்டி தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண இருக்கிறோம். ஸோ இப்போ இதுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நைட்டி மெட்டீரியல் தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு நைட்டி மெட்டீரியல் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ரன்னிங் மெட்டீரியல் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரன்னிங் மெட்டீரியல் வாங்குறீங்க அப்படின்னா 3 மீட்டர்ஸ் வந்து வாங்கினீங்கனாலே நைட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்பவும் போல் ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு தான் நம்ம மார்க் பண்ணணும். ஸோ அந்த ஃபோல்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் இதில் வந்து ஃபுல் ஹைட்டும் நான் இதில் எடுக்கிறதுனாலக்கு இந்த கிளாத்தை வந்து நான் ஃபுல்லாகவே வந்து ஃபோல்டிங் பண்ணிவிட்டு நான் மார்க் பண்ணுவேன். ஸோ இது நீங்கள் ஷார்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நிறைய கிளாத் வரும். ஸோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் ஃபோல்டிங் வந்து பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் வந்து டிசைன் ஒன் வே டிசைன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம தனியாக தான் ரெடி பண்ணணும். ஸோ அது எல்லாமே வந்து அந்த வீடியோவில் டீட்டெயிலாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துடுங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபோல்டிங் பண்ணதுக்கு பிறகு ஹைட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து மெஷர் பண்ணிக்கணும். கேப்பை இந்த மாதிரி கார்னரில் பிடிச்சிட்டு நம்ம இதுக்கான லென்த் வந்து நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக எப்படி வந்து ஒரு அம்பர்லா ஸ்கர்ட் வந்து மெஷர் பண்ணுவோமோ சேம் மெத்தடு தான் இந்த கஃப்தான் நைட்டிக்கு லென்த் வந்து மெஷர் பண்ணணும். ஸோ இப்போ வந்து மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டேப்பை பிடிச்சிட்டு நம்ம வந்து பண்ணதாக இருந்தால் பண்ணிக்கலாம். பட் அது வந்து லென்த்து வந்து நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும் இதில் மெஷர் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ கஷ்டமாக இருக்கிறதுனாலக்கு இந்த மாதிரி ஒரு பின் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைன்னா யார்ட்டையாவது ஒருத்தங்கிட்ட அந்த டேப்பை வந்து பிடிச்சிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட்டு வேணுமோ அந்த அளவுக்கு ஹைட்டை வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதோட ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சர்க்கிளாக வந்து மார்க் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இப்படி தான் வந்து கஃப்தான் நைட்டிக்கு வந்து லென்த் வந்து மெஷர் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த அளவில் நைட்டியோட லென்த் இருக்கோ அந்த அளவில் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த நைட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கட்டிங் அப்படின்னு பார்த்தா நம்ம லென்த்தை வந்து மெஷர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியதை கட் பண்ணுவோம். அதே மாதிரி நெக்கு வந்து நம்ம கட் பண்ணுவோம். ஸோ இந்த 2 கட்டிங் தான் வந்து இந்த நைட்டியில் நம்ம கட்டிங் வந்து பண்ணுவோம். இப்போ இதில் நமக்கு தேவையான அளவு லென்த்தை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுது. இப்போ நம்ம நெக்கு வந்து மெஷர் பண்ணலாம். இப்போது உங்களுக்கு நெக்கோட வித்தை நீங்கள் மார்க் பண்ணுறதுக்கு உங்களுடைய நைட்டியில் வந்து மெஷர் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களுடைய நைட்டியில் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு வந்து ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நெக்கோட வித்து வந்து 3 இன்ச்சு வச்சுருக்கிறேன். அந்த 3 இன்ச்சிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளியும் ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிவிட்டு நம்ம அந்த மார்க்கிங்கில் தான் வந்து கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் இதில் வீநெக்கு போடுறதுனாலக்கு இப்போ நான் வந்து இந்த நெக்குக்கு வந்து நெக்கோட வித்து வந்து 3.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ அந்த 3.5 இன்ச்சில் இருந்து நமக்கு நெக்கோட லென்த் எவ்வளோ வேணுமோ அதையும் நான் மார்க் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நெக்கோட லென்த் வந்து நான் 6.5 இன்ச்சில் வச்சு இந்த மாதிரி கிராஸாக வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து ரெடி பண்ணியாச்சுது. அதுக்கு அடுத்தால பேக் நெக் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ பேக் நெக்குக்கும் இந்த மாதிரி எந்த அளவு ஹைட்டு வேணுமோ அந்த அளவு ஹைட்டை நீங்கள் ஃப்ரெண்ட்லேயே மார்க் பண்ணிவிட்டு அந்த துணியை வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அடியில் அந்த மார்க்கிங்கை அப்படியே மார்க் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ வித்து வச்சோமோ அந்த வித்தையும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு விரலால் அதை கையை பிடிச்சிட்டு அந்த விரல் எங்கே இருக்கோ அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுடுங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்கை வந்து கட் பண்ணலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் நெக்கு லைன் போட்டிருக்கிறதுல இருந்து உள்ளாடி ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துடுங்க. பட் நான் இதில் வந்து ஸ்ட்ரைட்டாகவே கட் பண்ணிவிட்டேன். அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி தான் கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம உள்ளாடி அந்த மார்க் பண்ணதை இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு ரவுண்ட் நெக் வந்து ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த கட் பண்ண இந்த கிளாத்தை வந்து நம்ம வந்து பைப்பிங்க்கு இந்த கழுத்தை வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு அதை கிராஸ் பீஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நெக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்தால இப்போ ஷோல்டர் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து மெஷர் பண்ணிவிட்டு ஸோ அதையும் இதில் மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ இதோடைய ஷோல்டருடைய மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சு. அதே மாதிரி ஆர்ம் ஹோலுடைய பாயிண்ட்டும் 7.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு அடுத்த மார்க்கிங் பார்த்தீங்கன்னா மார்பு சுற்றளவு தான். ஸோ மார்பு சுற்றளவு உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதில் இருந்து +2 ஆட் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தால ஷோல்டரில் இருந்து வேஸ்ட் வரைக்கும் ஒரு மார்க்கிங் பண்ணணும். அதுக்கு பிறகு சீட் அளவுலேயும் ஒரு மார்க்கிங் பண்ணணும். ஸோ இது வந்து லென்த் வைஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும். செகண்ட் வந்து வித் வைஸ்லேயும் நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நான் டீட்டெயிலாக லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம எப்படி வந்து இந்த ஷேப் வந்து ட்ரா பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த 3 மார்க்கிங் பண்ணதுக்கு பிறகு இதை இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிடுங்க.
ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இப்போது கீழேயும் நம்ம ஒரே ஒரு மார்க்கிங் மட்டும் இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கர்வ் வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ அதில் வந்து இது வந்து ஒரு 2 இன்ச் அல்லது 2.5 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த மார்க்கிங்கை ஸ்லாண்டிங்காக இந்த லைனோட ஜாயின் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு பிறகு இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு ஃப்ரண்ட் பார்ட்டில் மட்டும்தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்லேயும் நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஸோ அந்த மார்க் வந்து நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் மார்க் பண்ணியிருக்கிறதுல ஒரு விரலை வச்சுட்டு நீங்கள் அந்த மார்க்கிங் வந்து பரம வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து 2 சைடும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து சைடு ஜாயிண்ட்டுக்காக நம்ம மார்க் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி வந்து பேக் பார்ட்லேயும் நீங்கள் மார்க் பண்ணதுக்கு பிறகு இந்த ஆர்ம் ஹோல் பாயிண்டில் மெயினாக மார்க் பண்ணணும். ஸோ அந்த மார்க்கிங் வந்து நல்லா டார்க்காகவே போட்டு எடுத்துடுங்க. ஏன்னா நம்ம அந்த ஆர்ம் ஹோல் பாயிண்டில் இருந்து தான் வந்து அதில் வந்து தையல் போடுவோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் ஃபுல்லாகவே வந்து சைடில் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு பிறகு இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் அதாவது நெக் போர்ஷனில் வந்து சின்னதாக வந்து ஒரு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இதை நீங்கள் விரிக்கும் போது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால இந்த மாதிரி சின்னதாக வந்து ஒரு நாச் பண்ணிவிடுங்க. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ஸ்லீவ் அந்த எண்டுலேயும் நம்ம நாச் பண்ணணும். பட் நீங்கள் அதில் பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ அதனால அந்த சென்டர் பார்த்து நீங்கள் வந்து ஒரு லைன் மட்டும் போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தையல் போட்டு அதாவது நம்ம நெக் ஃபினிஷ் பண்ணதுக்கு பிறகு ஸ்ட்ரைட்டாக வச்சு தான் நம்ம தையல் போடுவோம். அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ அதுக்காக தான். ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் நெக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்தால நம்ம இதில் கட் பண்ணக்கூடிய இந்த பீஸில் தான் நம்ம வந்து இப்போ கிராஸ் பீஸ் கட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஸ்கேல் எந்த அளவில் இருக்கோ அந்த அளவுலேயே வந்து லைன் போட்டுட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ணதுக்கு பிறகு நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம நெக்கில் வச்சு அட்டாச் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நம்ம கிராஸ் பீஸ் வந்து 1 இன்ச்சு சைஸில் தான் நம்ம கட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த 1 இன்ச்சுக்கு பதில் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா அதாவது 1.5 இன்ச்சு சைஸில் உங்களுக்கு கிராஸ் பீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வேறு கிளாத் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதிலே வந்து 1.5 இன்ச்சில் நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா நெக்கு வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு தேவையாமல் போகும். அதனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணால் நீங்கள் வேறு கிளாத் யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து நம்ம கிராஸ் பீஸ் எல்லாத்தையுமே வந்து ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணது இந்த மாதிரி வந்து ஸ்லாண்டிங்காக வைங்க. வச்சுட்டு பார்த்திங்கன்னா வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வெளில தெரியும். கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணதில் ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கிராஸ் பீஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி மெத்தட்லேயும் நம்ம கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கு பிறகு இதில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தட்லேயும் நம்ம கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். இதே மாதிரி இனி ஒரு மெத்தட்லேயும் நம்ம கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு இனி ஒரு கிராஸ் பீஸை எடுத்துகிட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுடுங்க. வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு தையல் போட்டு எடுக்கணும். ஸோ இந்த மெத்தடில் பண்ணுறது ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிகினர்ஸுக்கு வந்து இந்த மாதிரி மெத்தட் வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் மெத்தட்லேயும் நம்ம வந்து கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுறதை பார்த்துட்டோம். ஸோ இனி ஒரு மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஸ் பீஸை வச்சுட்டு ஸ்லாண்டிங்காக நம்ம ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட்லேயும் வந்து நம்ம கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மெத்தடில் நம்ம ஜாயின் பண்ணும்போது நம்மக்கிட்ட கிராஸ் பீஸ் வந்து நிறைய இருந்துன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிங்க. உங்கள்கிட்ட கம்மியான குவான்டிட்டியில் தான் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிறீங்க கிராஸ் பீஸ்னால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் வந்து வேஸ்டேஜ் வந்து ஜாஸ்தியாக போகும். ஸோ அதனால உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கிளாத் எந்த அளவில் இருக்கோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணதுக்கு பிறகு இப்போ கிராஸ் பீஸில் ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டு எடுத்துடுங்க. ஸோ அதுக்கு பிறகு இப்போ இதை வந்து நம்ம நெக்கில் வந்து வச்சு தையல் போட்டுட்டோம் அப்படின்னா நெக் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து நம்ம வந்து ஒரு நாச் பண்ணியிருப்போம். அந்த கட்டில் இருந்து நீங்கள் இந்த கிராஸ் பீஸை எண்டில் வந்து லைட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு ஃபுல்லாகவே வந்து நம்ம தையல் போட்டு எடுக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரவுண்ட் நெக்கு வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ரவுண்டாகவே தையல் போட்டு எடுத்துடலாம். பட் நம்ம இதில் வந்து வி நெக்கு வந்து கொடுத்துருக்கிறதுனாலக்கு இதில் வந்து அந்த வி ஷேப் வரக்கூடிய இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த வி வரக்கூடிய அந்த ஷேப்பில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஒரு கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு திருப்பி தான் நம்ம வந்து இந்த வி நெக் வந்து ஃபினிஷ் பண்ண முடியும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த வி நெக்கில் லைட்டாக ரொம்ப கட் பண்ணக்கூடாது. லைட்டாக வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிராஸ் பீஸ் வச்சு அடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். ஸோ அதுக்கு பிறகு நீடில் உள்ளே விட்டுட்டு அதுக்கு பிறகு துணியை திருப்பிடுங்க. திருப்பி இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நெக் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நெக் வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இதில் வந்து நீங்கள் எண்டில் முடியும் போது இந்த இப்போ பண்ணிகிட்ருக்க இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ணதுக்கு மேலே வச்சுட்டு நீங்கள் தையல் போட்டு முடிக்கணும்.
அதுக்கு பிறகு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து அந்த கர்வ் வரக்கூடிய இடத்துல சின்னதாக வந்து கட் பண்ணிக்கிங்க. அப்போ நமக்கு திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கட் வந்து பண்ணுறோம். இந்த கட் பண்ணும்போது நம்ம தையல் போட்டிருக்கிறதுக்கு மேலே கட்டு விழாமல் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து சேஃபாக கட் பண்ணிக்கிங்க. ஸோ கட் பண்ணதுக்கு பிறகு நம்ம இதுக்கு சைடு ஓரம் ஃபுல்லாகவே வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம். ஸோ இது வந்து ஒரு டாப் ஸ்டிச் மாதிரி போடும்போது நமக்கு நெக்கு திருப்பிட்டு நீங்கள் அடிக்கும்போது உங்களுக்கு பதிஞ்சால வரும். ஸோ அதுக்காக இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதில் நீங்கள் தையல் போடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாகவே தையல் போட்டு எடுங்க. நம்ம போடுற தையல் வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் மட்டும்தான் வந்து அந்த தையல் விழணும். ஸோ அந்த கிராஸ் பீஸில் வந்து தையல் விழுந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது, ஃபினிஷிங்கும் உங்களுக்கு ஒழுங்காக வராது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டு முடித்ததுக்கு பிறகு இதை இந்த மாதிரி திருப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி திருப்பினதுக்கு பிறகும் இனி ஒரு தையல் வந்து ஃபுல்லாகவே நம்ம போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நெக் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு தையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெக்கை தான் ஃபினிஷ் பண்ணணும். ஸோ நெக்கு ஃபினிஷ் பண்ணதுக்கு பிறகு இப்போ அடுத்தது வந்து இந்த நைட்டியோட பாட்டத்தை டபுள் ஃபோல்டு பண்ணி நம்ம மடித்து அடிக்கணும். நார்மலாக வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணிவிட்டு தான் பாட்டம் வந்து தையல் போடுவோம். பட் ஆனால் இந்த நைட்டியில் நம்ம நெக்கு ஃபினிஷ் பண்ணதுக்கு பிறகு நம்ம கீழே வந்து அந்த பாட்டத்தை மடித்த பிறகு தான் சைடு ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம நைட்டியோட பாட்டத்தை டபுள் ஃபோல்டு பண்ணி நம்ம தையல் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தையல் போடுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அம்பர்லா கட் மாதிரி தான் கீழே வந்து நம்ம கட் பண்ணியிருக்கிறோம். அதனால இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு தைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி தைக்கும்போது துணியை ரொம்ப இழுக்காமல் ஸ்மூத்தாக நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணி தையல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து தையல் போடுறதுக்கு வரும். நார்மலாக வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அதை ஈஸியாக ஃபோல்ட் பண்ணி தைக்கிறதுக்கு ஈஸியாக வரும். பட் இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் தைக்கும்போது ஸ்லோவாகவே பார்த்து தைச்சி எடுத்துடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 சைடு பாட்டத்தையும் வந்து ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டு முடித்ததுக்கு பிறகு நம்ம வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நைட்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம இதை வந்து கஃப்தான் நைட்டி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இதே மாடல் நைட்டியில் எலாஸ்டிக் அல்லது ரோப் யூஸ் பண்ணியும் நம்ம இந்த நைட்டி வந்து தையல் போடலாம். ஸோ நீங்கள் எலாஸ்டிக் அண்டு ரோப்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ளீட்டட் இருக்கிறது மாதிரி லுக்காக இருக்கும். ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா அழகாகவே இருக்கும். ஸோ இப்போ நம்ம சைடு வந்து ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி சைடு ஃபுல்லாகவே வந்து ஜாயின் பண்ணி எடுத்துடுங்க. 2 சைட்லேயுமே வந்து நம்ம தையல் போட்டு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நைட்டி வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி சைடு ஜாயின் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு 2 டைமாவது வந்து தையல் போட்டு எடுத்துடுங்க. இந்த நைட்டி வந்து நம்ம தைக்கிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுத்துக்காது. நம்ம ஈஸியாகவே வந்து இந்த நைட்டி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். டைமும் ரொம்பலாம் ஆகாது. கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாகவே வந்து தையல் போட்டு எடுத்துடலாம். மற்ற நைட்டி அப்படின்னா நம்ம அதுக்கு நெக்கு ரெடி பண்ணணும், ஸ்லீவ் ரெடி பண்ணணும். ஸோ இதுலலாம் அந்த எந்த பிரச்சனையுமே இல்லை. ஈஸியாகவே வந்து கட் பண்ணோமா தைச்சோமா அப்படின்னு இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி மாடலில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 சைட்லேயுமே வந்து சைடு ஃபுல்லாகவே வந்து ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம். பட் வந்து ஸ்லீவ் பார்ட்டில் மட்டும் நம்ம வந்து தையல் போட்டிருக்க மாட்டோம். ஸோ இதுதான் வந்து ஸ்லீவ் பார்ட்டு. ஸோ இந்த ஸ்லீவ் பார்ட்டை விட்டுட்டு மற்ற சைடு ஃபுல்லாகவே வந்து நம்ம தையல் போட்டு எடுக்கணும். அதாவது நம்ம ஆர்ம் ஹோல் பாயிண்டில் மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மார்க்கிங்கில் இருந்து நம்ம தையல் போட்டு எடுத்துருக்குறோம். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதுக்கு சைடில் வந்து உங்களுக்கு ஏதாவது லேஸ் ஒர்க்கு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லேஸ் கூட வந்து வாங்கி இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ப்ளெயினாகவே நம்ம விட்டுடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தையலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 5 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து இருக்குது. ஸோ இந்த 5 இன்ச்சு வந்து நம்ம விடும்போது நம்ம அந்த நைட்டு வேர் பண்ணும்போது அந்த ஒரு பட்டர்ஃப்ளை லுக்கில் வந்து நமக்கு இது இருக்கும். ஸோ இந்த 5 இன்ச்சுக்கு பதிலாக நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ரா வந்து சைடில் வந்து விடுறோமோ அந்த அளவுக்கு அந்த சைடு ஃப்ளோ வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கிளாத்தை நீங்கள் அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது கம்மியாக வேணால் கம்மியாக கூட வச்சுக்கலாம். இந்த நைட்டி பார்த்திங்கன்னா நம்மளுடைய சைஸுக்கு கரெக்டாக மெஷர் பண்ணி நம்ம வந்து இந்த நைட்டி ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ இது தவிர எலாஸ்டிக் யூஸ் பண்ணியும் இந்த மாடல் நைட்டி வந்து நம்ம தைக்கலாம், அல்லது ரோப் யூஸ் பண்ணியும் நம்ம தைக்கலாம். ஸோ அந்த வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த நைட்டியோட ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த நைட்டியும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டெய்லரிங் வீடியோஸ் பார்க்க சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.